ஹாய் மக்களே, ருத்ரா வில்லேஜ் vlogs சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம புது விதமா ஒரு கோலம் போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள முதல் வணக்கத்தின் மகிமை. கைலாச மலையில் அமைந்திருந்த தெய்வீக உலகில் ஒரு அற்புதமான தருணம் உருவாகிக் கொண்டிருந்தது. சிவபெருமான், பார்வதி தேவி ஆகியோர் முன்னிலையில் யானை தலை பொருத்தப்பட்டு புதிதாக உயிர்த்தெழுந்தார் விநாயகர். அவரது முகத்தில் அமைதியான சிரிப்பு, கண்களில் கருணை, உடலில் தெய்வீக ஒளி. அந்த ஒளி கைலாசமெங்கும் பரவியது. இந்த அற்புதத்தைக் காண தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மற்றும் பல தேவர்கள் தங்கள் கரங்களைக் கூப்பி விநாயகரை பணிவுடன் வணங்கினர். விண்ணிலிருந்து மலர்கள் பொழிந்தன. கந்தர்வர்கள் இசை பாடினர். அந்த தருணம் முழு பிரபஞ்சத்திற்கே ஒரு திருநாளாக மாறியது. அப்போது சிவபெருமான் தனது கரத்தை உயர்த்தி அனைவருக்கும் அறிவித்தார். இனி எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும். அவர் தடைகளை நீக்குபவர், அறிவின் வடிவம். பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் தனது மகனை ஆசீர்வதித்தார். விநாயகர் தாழ்மையுடன் அனைவரையும் நோக்கி சிரித்தார். அவர் உலகிற்கு ஒரு புதிய நம்பிக்கையாக, ஒரு வழிகாட்டியாக உருவெடுத்தார். அந்த நாளிலிருந்து எந்த வழிபாடாக இருந்தாலும், எந்த புதிய ஆரம்பமாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வணங்கும் வழக்கம் உருவானது. பொருள்: நம் வாழ்க்கையில் எந்த செயலையும் தொடங்கும் முன் தடைகளை நீக்கி வெற்றியை அளிக்க வல்ல விநாயகரை நினைத்து தொடங்க வேண்டும். விநாயகரை வணங்கி தொடங்கினால் வெற்றி நிச்சயம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சேனல்ல நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.